ஸோ நம்மளோட சேனலில் மேக்ஸிமம் வந்து சைக்காலஜியில் ஒவ்வொரு டாப்பிக்கை வந்து கவர் பண்ணிக்கிட்டு வரோம். அந்த எல்லா டாப்பிக்கும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டெஸ்கிரிப்ஷனில் ஒரு சைக்காலஜிக்கான லிங்க் வந்து இருக்கும், அதாவது பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் வந்து இருக்கும். அந்த பிளேலிஸ்ட் லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி வரிசையாக பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சைக்காலஜி வீடியோ தான். அதில் எந்த டாபிக் உங்களுக்கு டவுட்டில் இருக்கோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து நிகழ்தகவு. இந்த நிகழ்தகவு அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு டவுட்டாகவே இருக்குது. ஸோ இதில் இருந்து கண்டிப்பாக ஒரு மார்க் வந்து கேட்பாங்க. இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு n of s அப்படின்னா என்னென்னு தெரியணும், அப்புறம் n of a, அப்புறம் n of b இந்த மாதிரியெல்லாம் வந்து போகும். அதெல்லாம் வந்து என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இது நான் வந்து கொஞ்சம் சிம்பிளாகவே சொல்லித்தரேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ரெண்டு விதமாக கேட்கலாம். ஒன்று வந்து பார்த்தோன்னா பகடை உருட்டுறது, அதாவது ஒரு பகடை உருட்டினா அதில் வந்து என்ன மாதிரிலாம் கிடைக்கும், அப்புறம் ரெண்டு பகடை உருட்டினா என்ன மாதிரிலாம் கிடைக்கும் அப்படிங்கிறது பகடை வச்சு கேட்குறது ஒன்று. அப்புறம் இன்னொரு டைப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா காயின் சுண்டுறது. ஒரு காயினை சுண்டுனா என்னென்ன வாய்ப்புலாம் கிடைக்கும், அதாவது நிகழ்தகவு அப்படிங்கிறனால எத்தனை சம வாய்ப்பு முறையில் என்னென்ன கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ காயின் வந்து சுண்டும்போது அதில் தலை கிடைக்க வாய்ப்பு எவ்வளோ, பூ கிடைக்க வாய்ப்பு எவ்வளோ அப்படி கேட்கலாம். இல்லை அப்படின்னா ரெண்டு காயின் வச்சு சுண்டும்போது ரெண்டு தலை கிடைக்க வாய்ப்பு எவ்வளோ, ஒரு பூ ஒரு தலை கிடைக்க வாய்ப்பு எவ்வளோ இப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கலாம். ஸோ அதுவும் இல்லை அப்படின்னா இத்தனை கலர் பந்து, அதாவது நீல கலர், பச்சை கலர் இந்த மாதிரி பந்துலாம் வந்து ஒரு கூடக்குள்ளே கிடக்குது, அதில் நீங்கள் இந்த கலர் பந்தெல்லாம் எடுக்க என்ன மாதிரியான வாய்ப்புலாம் கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் மாடல் பார்த்தாலே வந்து இதை இதுக்கடுத்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஒரு பகடை உருட்டும் போது அப்படிங்கிற கணக்கு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கணக்கு வந்து வாசிக்கிறேன். ஒரு பகடையை வீசும்போது அதில் ஒற்றைப்படை எண்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து n of sன்னா என்ன, அப்புறம் n of a அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் n of s அப்படின்னா என்னென்னா, இப்போது ஒரு பகடையை உருட்டுறோம் அப்படின்னா அந்த ஒரு பகடையில் நமக்கு என்னென்னலாம் விழும். ஸோ அப்படி ஒரு பகடையை உருட்டும் போது 1 உழ வாய்ப்பு இருக்கும், 2 உழும், அப்புறம் 3 உழும், அப்புறம் 4 உழும், அப்புறம் 5 உழும், அப்புறம் 6 உழும். ஸோ இப்படி 6 வாய்ப்பு இருக்குது நமக்கு. 6ல் எது வேணால் உழலாம் ஒரு பகடையை உருட்டினா. அப்போது அந்த n of s அப்படிங்கிறது வந்து 6, அதாவது எது வேணால் உழலாம், அந்த 6லேருந்து எது வேணால் உழலாம் அப்படிங்கிறது அந்த 6. அப்போது n of s = 6 சரிங்களா. ஸோ அப்புறம் பார்த்தோன்னா n of a வந்து நம்ம ஒவ்வொரு கணக்கிலேருந்து எடுத்துக்கணும். ஸோ இப்போ முதல் கணக்கிலேருந்து நம்ம வாசலாம், அந்த கணக்கிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். அதில் இப்போது ஒரு பகடையை வீசும்போதுனாலே அதில் வந்து 6 n of s = 6ன்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் அதில் ஒற்றைப்படை எண்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன, அதில் ஒற்றைப்படை எண்ணா எப்படி கிடைக்கும், 1, அப்புறம் 3, அப்புறம் 5 இப்படி தான் கிடைக்கும். அதில் ஒற்றைப்படை எண்கள் கிடைக்கும்னா அதில் வந்து 3 வாய்ப்பு தான் இருக்குது, அதாவது 1ஆம் நம்பரும், அப்புறம் 3ஆம் நம்பரும், அப்புறம் 5ஆம் நம்பரும், இப்படி வந்து 3 வாய்ப்பு தான் இருக்குது. ஸோ இதிலேருந்து நமக்கு தெளிவாக தெரியுது n of a = 3 அப்படின்னு வந்து தெரியுது. ஸோ இப்போ n of a என்ன, நம்ம கணக்கிலேருந்து நம்ம அந்த கேள்வியிலேருந்து அது எத்தனை வாய்ப்பு அப்படிங்கிறத வந்து எடுத்துருக்கோம். இதுதான் வந்து n of a. அப்போது இதற்கான ஃபார்முலா வந்து n of a by n of s அப்படிங்கிறதான் ஃபார்முலா. ஸோ n of aன்னா என்ன 3, அப்புறம் n of sன்னா என்ன 6. ஸோ இதை வந்து அப்ளை பண்ணோன்னா இதை வந்து அடி கொடுத்தோன்னா நமக்கு 1/2 அப்படிங்கிறத வந்து ஆன்சராக கிடைக்குது. ஸோ இதனோட ஆன்சர் வந்து 1/2. ஸோ ஒரு பகடை உருட்டுறது வந்து நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நாணயங்களுக்கு போயிடலாம். இரு பகடை உருட்டுறது வந்து எப்படி அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ அடுத்து வந்து நாணயங்களுக்கு போயிடலாம். நாணயங்கள் வந்து இப்போது அதாவது கணக்கு வாசிக்கிறேன். இரு நாணயங்களை சுண்டும் போது அதில் சரியாக 2 தலைகள் மட்டும் கிடைக்க நிகழ்தகவு என்ன, அதாவது இரு தலைகள் மட்டும் கிடைக்க நிகழ்தகவு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ உங்களோட கையில் வந்து இப்போ 2 நாணயங்கள் 2 காயின் வந்து இருக்குது. அந்த 2 காயினை நீங்கள் வந்து அட் அ டைமில் சுண்டி விடுறீங்க. அப்படி சுண்டுறதுல 2 தலை, அதாவது 2 இதுலேயுமே அட் அ டைமில் தலை கிடைக்கணும். அப்படி தலை கிடைக்க எத்தனை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ எத்தனை வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் அதை அனலைஸ் பண்ணி நீங்களே வந்து சொல்லிடுவீங்க. ஆனால் அப்படி சொல்லக்கூடாது. இதை வந்து நிகழ்தகவில் அதை வந்து டிவைட் பை, அதாவது இப்போ 1/, அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்லாம் அந்த தான் கொடுத்துருப்பாங்க, அதுபடி நீங்கள் சொல்லணும். ஸோ அப்படி சொல்கிறதுக்கு நம்ம இந்த கணக்கை செஞ்சு தான் ஆகணும். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா n of s வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நான் முன்னாடி உள்ள கணக்கில் என்ன சொல்லியிருக்கிறேன், அதாவது இரு நாணயங்களே சுண்டும் போது அப்படின்னா இரு நாணயங்களை சுண்டினா மொத்தம் எத்தனை வாய்ப்பு கிடைக்கும், அதுதான் வந்து n of s. அப்போது இரு நாணயங்களை சுண்டுனா 1, 2 இதுலேயுமே வந்து தலை கிடைக்கணும், இல்லை ஒரு இதில் தலையும் அடுத்த இதில் பூவும் கிடைக்கணும், அதாவது ஹெட்டு டெய்ல் அப்படின்னு வந்து கிடைக்கணும். அதுவும் இல்லை அப்படின்னா ஒரு இதில் பூவு இன்னொரு இதில் தலை அப்படின்னு வந்து கிடைக்கணும், அதாவது டெய்லு ஹெட்னு. அப்புறம் 2 இதுலேயுமே வந்து பூ கிடைக்கணும். இந்த 4 வாய்ப்பு தான் மொத்தமே இருக்குது. அதாவது 2 காயினை சுண்டும் போது இந்த 4 வாய்ப்பு தான் வந்து இருக்குது. அதனால n of s = 4 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். அதில் இரு தலைகள் மட்டும், அதாவது ரெண்டுமே அட் அ டைமில் தலை கிடைக்க மட்டும் நிகழ்தகவு என்ன அப்படின்னா 1 தான். அதாவது ஹெட்டுன்னு வந்து ஒரே ஒரு இதுதான் கிடச்சிருக்கு, நம்ம மேலே பார்த்தாலே தெரியும். ஸோ அப்போது இதனோட ஃபார்முலா என்ன, நிகழ்தகவு = n of a by n of s அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. அப்போ n of a = 1, n of s = 4 அப்படிங்கிறத அப்ளை பண்ணால் 1/4. அப்போது 1/4 தான், இதை வந்து அடிக்க முடியாது. இதனோட ஆன்சர் வந்து 1/4 அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போது நம்ம வந்து
இப்போ நம்ம பார்த்ததை வச்சே நம்ம இரு பகடை உருட்டினா என்ன கிடைக்கும், அப்புறம் ரெண்டு காயினை சுண்டுறதா வந்து பார்த்தோம். அதில் 3 காயினை சுண்டுனா எப்படியெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்மளே அனலைஸ் பண்ணலாம். ஸோ இருந்தாலுமே அதை உங்களுக்கு தனி வீடியோ போடுறேன். அதுக்கு நீங்கள் ஒன்று பண்ணணும். இந்த வீடியோக்கு எவ்வளோ லைக்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ வருதோ மினிமம் 1K லைக்ஸ், அதாவது 1000 லைக் வந்து வந்துருச்சுன்னா நான் அடுத்து இந்த வீடியோ வந்து இரு பகடை உருட்டுறது என்ன, அப்புறம் வந்து 3 காயினை சுண்டுனா என்னெல்லாம் வரும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மறந்துடாதீங்க, இந்த வீடியோக்கு 1000 லைக் வந்தால் தான் நான் அந்த ஒரு வீடியோ உங்களுக்கு போடுவேன். ஸோ இதை வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கோங்க.